அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ஏஆர் ஜெயவர்தனா அவர்களுடைய இந்த அடாவடித்தன நடவடிக்கைகளை இந்த அரசு விசாரிக்க வேண்டும். சிலைகள் வைப்பதென்பது வன்முறையை தூண்டுவதல்ல, ஆனால் அதை தடுப்பது என்பது வன்முறையை தூண்டுகின்ற வாய்ப்பாக மாறும், போராட்டங்களாக மாறும். 83 கலவரம் எங்களுடைய தமிழ் மக்களை மிக மோசமான முறையிலே தண்டித்தது. அந்த தண்டனையின் ஊடாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஸ்தாபகர் தங்கத்துரை குட்டுமணி இன்னும் அவர்களோடு இருந்த 9 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையானது ஏஆர் ஜெயவர்தனா காலத்திலே நடைபெற்றது. இந்த முறை நடந்த இந்த சிறைக்குள் நடந்த படுகொலைகள் அது உள்ளுக்குள் உருவாக்கப்பட்ட மோதல்களாக கருதப்பட்டாலும் இந்த 83 கலவரம் வெளியிலே இருந்து காடையர்களை ஏஆர் ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவர்களை வெளியிலே இருந்த காடையர்களை உள்ளே அனுப்பி படுகொலை செய்தார்கள். தமிழீழ விடுதலை இயக்கத்திற்கு அது ஒரு பாரிய பின்னடைவாக இருந்தது. அதன் பின்பு எங்களுடைய தலைவர் ஸ்ரீசபா ரத்னம் அதை பொறுப்படுத்தி மிக நேர்த்தியான முறையிலே செய்கின்ற போதும் அடுத்த இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த 83 கலவரத்திலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய சாபர்களான தங்கத்துரை குட்டிமணி போன்றவர்களுக்கு வல்வெட்டித்துறையிலே ஒரு 2 சிலைகளை அமைப்பதற்கு தனியார் அவருடைய தம்பி கொடுத்ததன் பின்னணியிலே தனியார் காணிக்குள் அந்த 2 சிலைகளையும் வைப்பதற்கான முயற்சியை எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கம் செய்து வந்தது. நேற்றைய தினம் போலீசார் அதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். ஆனால் உண்மையிலே அவர்கள் எங்களுடைய இந்த சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட தலைவர்கள், அவர்களுடைய சிலை வைப்பதற்கு ஏன் தடை? அந்த 83 கலவரம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றாக இருந்து வருகிறது. இப்பொழுது அந்த தங்கத்துரை குட்டுமணி போன்றவர்கள் சிறையிலே அதாவது நீதிமன்றத்திலே பெரிய அரிய சிறப்பான உரைகளை நடத்தி இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு நேற்றைய தினம் வேலை நடக்கின்ற சூழலை உருவாக்கிவிட்டு நேற்றைய தினம் வல்லெட்டித்துறை போலீசார் நீதிமன்றத்திலே அதை நடத்தக்கூடாது என்பதிலே நீதிமன்றத்திலே அதை நிறுத்த வேண்டும் என்று தடை உத்தரவை எடுத்திருக்கிறார். நாளை நாளன்றைக்கு நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, எங்களுக்கும் வரலாறு இருக்கிறது. நாங்களும் தொடர்ந்து இந்த நாடாளுமன்றத்தில் 89 இருந்து வந்து கொண்டிருக்கோம். அப்படியான ஒரு கட்சி ஒரு தலைவருக்கு சிலை வைப்பது தடுக்கப்படுவது எந்த விதத்திலே ஒரு ஜனநாயக முறைமை என்று சொல்ல முடியும்? நாங்கள் அமைச்சர் சந்திரசேகரனிடம் இது சம்பந்தமாக பேசுகின்ற போது அவர் பெருந்தன்மையோடு சொன்னார், எழுத்து மூலம் தரவில்லை, பெருந்தன்மையோடு சொன்னார். அவர்கள் பயங்கரவாத அடிப்படையிலே பார்க்கக்கூடாது, ஆனால் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும், நான் ஆதரவு தருகின்றேன், எல்லாரையும் கூப்பிடுங்கள் என்று சொன்னார். நகரசபை வல்லெட்டித்துறை நகரசபையிலே தவிசாளர் கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏன் இந்த அரசு ஒரு போராட்டத்தின் ஊடாக வந்த அரசு, இன்றைக்கு இந்த அரசினுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகின்ற நிலையிலே இந்த அரசு ஒரு இயக்கமாக செயல்படுகின்ற போது இன்றைக்கு இந்த அரசினுடைய செயல்பாடுகள் ஏன் இப்படி அமைய வேண்டும்? அங்கே இருக்கின்ற வல்வெட்டித்துறை தலைமை போலீசாரிடம் பேசுகின்ற போது நீங்கள் செய்யுங்கள், பிரச்சனை ஒன்றுமில்லை, ஏனைய புலனாய்வுத்துறையினர் இராணுவமாக இருக்கலாம், ஏனைய புலனாய்வுத்துறையினரும் வந்து விசாரித்து விட்டு செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு
இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், அவர்கள் வன்முறை மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல என்ற அடிப்படையிலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் சிறையிலே கண்ணை பிடுங்கப்பட்டவர்கள், படுகொலை செய்யப்பட்டவர்கள், காடையர்களாக அனுப்பி வெளியில் இருக்கிற காடையர்களை அனுப்பி படுகொலை செய்யப்பட்டவர்கள். ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක කාලයක් තිබෙනවා. விடுதலை இயக்கம் ஏற்கனவே நான் நாடாளுமன்றத்திலே கோரியிருந்தேன், இதற்கு ஒரு விசாரணையை நடத்த வேண்டும். இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த அடிப்படையிலே அவர்கள் எங்கே புதைக்கப்பட்டார்கள், இதில் யார் சம்பந்தப்பட்டார்கள் என்பதை இந்த அரசாங்கம் விசாரணை செய்ய வேண்டும். எப்படி இந்த ஜூலை மாதம் இப்பொழுது அந்த சிறைக்குள் நடந்த படுகொலைகளை, சிறைக்குள் நடந்த அனர்த்தங்களை விசாரணை செய்கின்ற நிலையிலே அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ஏஆர் ஜெயவர்தனா அவர்களுடைய இந்த அடாவடித்தன நடவடிக்கைகளை இந்த அரசு விசாரிக்க வேண்டும். ஆனால் இந்த அரசிடம் நான் கேட்கின்றேன், 25ஆம் தேதி இந்த சிலையை திறப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். நாளைய தினம் நீதிமன்றத்திலே மீண்டும் எங்களுடைய விவாதம் நடக்க இருக்கிறது. ஆகவே இந்த 2 மாபெரும் தலைவர்களுடைய சிலையை வைப்பதற்கான ஆணையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு தருகின்ற வகையிலே செயல்பட வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக விடுகின்றேன். ஏனென்றால் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு ஜனநாயக நாட்டிலே இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு இதன் ஊடாக எட்டப்பட வேண்டும். சிலைகள் வைப்பது என்பது வன்முறையை தூண்டுவதல்ல, ஆனால் அதை தடுப்பது என்பது வன்முறையை தூண்டுகின்ற வாய்ப்பாக மாறும், போராட்டங்களாக மாறும். ஆகவே இந்த போராட்டம் என்பதை இந்த அரசுக்கு எதிராக இந்த சிலைக்கு வைக்க முடியாதென்ற ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் செயல்படுமாக இருந்தால் அது போராட்டமாக மாறுகின்ற போது ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි අවසන් කරන්න. உங்களுடைய தியாகங்கள், நீங்கள் செய்த போராட்டங்கள், எதற்காக மக்களுக்காக செய்த போராட்டங்களை நீங்கள் மனதில் கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் இங்கு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த அரசு போராட்டத்தின் ஊடாக வந்த அரசு, பல இழப்புக்களை, பல தியாகங்களை செய்த அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஏன் இந்த படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய சாபர்களான தங்கத்துரை, குட்டிமணி அவர்களுடைய அந்த சிலையை வைப்பதற்கு ஏன் தடை வருகிறது? අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා. அரசாங்கம் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி எங்களுடைய அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல அந்த ஆதரவை பெற்று தருகின்ற வாய்ப்பை நாங்கள் 25ஆம் தேதி திறப்பதற்கான வசதியை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை கோரி விடைபெறுகிறேன். බෙහෙවින් ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මිලන්ට නිශාන්ත පෙරේරා ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් තිබෙනවා. ගරු මූලාසනාර්ධ මන්ත්‍රීතුමනි, விசேஷයෙන්ම ඉතාමත්ම සතුටු වෙනවා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.